ஹலோ, கோயிலுக்குள்ளதுங்க. பரவாயில்லைங்கய்யா, நீங்கள் கொண்டு போயிருங்க, கோயிலுக்குள்ளே கொண்டு போயிருங்க. தென்னாளுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையிலே எல்லா உயிரும் தொலையெழுந்து தேசம் உயர் திருத்தொண்ட தொகை முன்மொழித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பரம்போற்றி, கொல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செங்கிலார் அடி போற்றி. சிற்றம்பலம். பொடித்த புகழியர் போன் கடல் போற்றி, ஆய்வு செய்கள் மிதப்பில் அடைந்த பிரானை போற்றி, வாடி திருநாவலூர் ஒன்றுண்டல் பலம் போற்றி, ஊழிமணி திருவாதபுர திருத்தாய் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வ தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. சமரசூர பட்மாவை தடிந்தவேல் குமரன் தாதை நற்கோளம்பம் மேவிய அமரர் கோவில் கண்புடை தொண்டர்கள் அமரலோகமதாலுடையார்களே. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூசை திருநாளுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். அவர் பூலோகத்துக்கு வந்ததே நாயன்மார்களை பாடணும், அடியார்களை பாடணுங்கிறதுக்காக தான் சாமி கைலாயத்திலிருந்து அவர் பூலோகத்துக்கு அனுப்பினார். எனவே நம்ம கலிக்காம நாயனாரோட வரலாறுல நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அதனால நம்ம இப்ப அவர் என்ன நோக்கத்துக்காக பூலோகத்துக்கு கைலாயத்திலிருந்து வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறி. இல்லை, கரண்ட் இல்லை, இருக்கு, கரண்ட் இருக்கு. இந்த மைக்கை மாற்றிக்காங்க, மைக்கை மாற்றிக்காங்க, மைக்கை மாற்றிக்காங்க, இல்லாட்டி ஸ்டாண்டோடய மாற்றிக்கிறாங்க. முகன் ஸ்டாண்டோட மாற்றி விடுங்க. சரி, நம்ம நம்பி ஆரூரர் பெருமான் சாமி என்ன நோக்கத்திற்காக கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு அனுப்பினார்னா, திருத்தொண்ட தொகை பாடணும், அடியார்களை பாடணுங்கிறதுக்காக தான் கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு அனுப்பினார். அவர் வந்த நோக்கம் நிறைவேறி அவர் இன்று கைலாயத்துக்கு மறுபடியும் எழுந்தருளி
எழுந்தருளிய நாள். முதல்ல நம்ம குறிப்பிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும்ல. இல்லை லீடை கரெக்டாக கொண்டு அவங்க திரும்ப கைலாயத்துக்கு போன நாள் தான் குருபூசையா நம்ம கொண்டாடுறோம். அவங்க திரும்ப எங்கேருந்து வந்தாங்களோ கைலாயத்திலேருந்து வந்தவர்கள் தான் நம்ம அருளாளர்கள்லாம். அவங்க திரும்ப கைலாயத்துக்கு எழுந்தருளிய நாள் தான் இந்த குருபூசை நாள். ஏன் நம்ம பிறந்த நாளை கொண்டாடுறது இல்லை? நம்ம யாராவது பிறந்த நாள் நம்ம அடியார்கள் கொண்டாடுறோம், நம்ம நாயன்மார்களுக்குன்னா இல்லை. அவங்க முக்தி நாளை தான் நம்ம கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் பிறவாமையே கேட்டவங்க. போதும் நம்ம வந்துட்டோம், பிறந்துட்டோம், வந்ததோட நோக்கம் நிறைவேறிட்டது அப்படின்னா என்ன செய்வாங்க? இறைவனோட திருவடிக்கு போயிடணும், மீண்டும் பிறவி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால்தான் இறைவனோட திருவடியை அடைந்த நாளை நம்ம குருபூசையாக கொண்டாடணும். அப்படிதான் கைலாயத்துல சுந்தரர், பூலோகத்துல நம்பி ஆறுகிறார். அவர் மட்டும் இல்லாம களரிற்று அறிவார்னு சொல்லக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனாரோட குருபூசை திருநாள். இன்னைக்கு 2 நாயன்மார்களோட குருபூசை திருநாள். நேற்றைய தினம் ஒருவருக்கு குருபூசை. அவர் யாருன்னா பெருமிழலை குறும்ப நாயனார். பெருமிழலை குறும்பர் யாருன்னா திருவாரூருக்கு பக்கத்துல மிளலை நாடுன்னு ஒரு நாட்டுல குறும்பர் இனத்தை சேர்ந்தவர். அவர் அடியார்கள் பக்தியிலையும் ஆண்டவரோட பக்தியிலையும் மிக சிறந்தவர். அடியார்கள் மேல ரொம்ப உயிரா இருக்கு. இப்ப நம்ம எப்படி செல்வார்கட்டி அடியார்கள் அடியார்கள் வந்துட்டா இறைவனே வந்ததாக நினைச்சுதான் அவங்க எல்லாம் பண்றாங்க. எப்படி அடியார்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க, வரலாறு வரலாறு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம அடிமை படிக்கலாம் அப்படின்னு அடியார்கள் சொல்றாங்க. அந்த குருநாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் பற்றி கேள்விப்பட்டார். நேரில் பார்க்கவே இல்லை, கேள்விதான் பண்றாரு. எப்படி அப்படி திருநாவுக்கரசரை பற்றி கேள்விப்பட்ட உடனே புதுநாடாக ஏற்படுறார். அவரோட அர்த்தங்கள்லாம் கேள்விப்படுறாரு. அவரை பற்றி கேள்விப்பட்டு குருமநாயனார் என்ன செய்யறாருன்னா அவர் குருவாக ஏற்றுட்டார். அதே போலதான் நாவுக்கரசரை பற்றி கேள்விப்பட்டு அப்போதைய ஏற்றுக்குவார் குருநாதர். அப்படி ஏற்றுக்கிட்டு இவர் என்ன செய்யறாரு, தன்னோட குருநாதரவே பார்க்கல, ஆனா அவருடைய அந்த நாமத்தை தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், அந்த குருவோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே இறைவனை போய் அடையலாம்னு நம்ம பெருமலையில குருவர் நமக்கு காட்டுறார். அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி அவரோட நாமத்தை சொல்லி 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 அவருக்கு அட்டமா சித்திகளும் கைவரப்பெற்றார். அட்டமா சித்தினா 8 விதமான சித்திகள். யாருக்கு? பெருமிழலை குறும்ப நாயனாருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி கேள்விப்பட்டு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தையே தொடர்ந்து ஜெபித்து வந்ததுனால அட்டமா சித்திகளும் கைவரப்பெற்றார். அட்டமா சித்தினா அந்த அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, ஈசத்துவம், வசத்துவம் சொல்லி ஒரு 8 விதமான சித்திகள். அனிமானா உடம்புல அணு போல கண்ணுக்கு தெரியாம ஆக்குறது, மகிமானா உடம்ப பெருசாக்குறது, லகிமானா உடம்ப தக்க போல லேசாக்குறது. இந்த மாதிரி சித்திகள் கூடு விட்டு இன்னொரு உடம்புக்கு போறது. இப்படி எல்லா சித்திகளும் யாருக்கு வந்துச்சு? பெருமிழலை குறும்ப நாயனாருக்கு வந்துச்சு. எதனால வந்துச்சு?
தியானிச்சதுனால தன்னோட குருவா ஏற்றுக்கிட்டு அவருடைய நாமத்தையே தொடர்ந்து தியானிச்சதுனால குருவர்கள் கிடைச்சு அவருக்கு அட்டமாசத்துக்கு கிடைச்சது. இப்ப இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு எழுந்தருள போறார். பூலோகத்துக்கு வந்த கடமையை முடிச்சு கைலாயம் எழுந்தருள போறார். இது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தெரியாது. எது தெரியாது? இன்னைக்கு நம்ம கைலாயம் போக போறோம், சாமி நம்மளை அழைச்சி விட்டு போக போறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் எங்க இருக்காரு? அஞ்சைக்களத்துல இருக்காரு. தன்னோட நண்பர் சேரமான் பெருமாள் நாயனாரோட திரு அஞ்சைக்களம்னு சொல்ல சேரநாட்டுல இருக்காரு. அவருக்கு தெரியாது இன்னைக்கு சாமி நம்மளை கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போக போறான்னு தெரியாது. ஆனா பெருமலை குருவருக்கு தெரியும். நாளைக்கு நம்ம குருநாதர் வந்து கைலாயத்துக்கு போயிடுவாரு. அவருக்கு தான் அட்டமாசத்தையும் கிடைச்சிச்சுல. இப்போ அவர் பார்த்துக்கோல, நாளைக்கு வெள்ளை யானையை அனுப்பி நம்ம குருநாதரை கைலாயத்துக்கு அழைத்து கொண்டு போக போறார் சாமி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம குருநாதர் இல்லாம நம்ம ஒரு நாளும் இந்த பூலோகத்துல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு? இந்த கபால மோட்சம்னு சொல்லுவாங்க. அது அட்டமாசத்திகள்ல அது ஒண்ணு. இந்த உடம்ப வந்து ஆதாரங்கள் 6 ஆதாரங்கள் இருக்கு நமக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாதகம், விசுத்தி ஆகியன. இந்த ஆதாரங்களை எல்லாம் கடந்து இந்த உச்சி வழியா கபால மோட்சம்னு அங்க போயிட்டாரு கைலாயம். என்னைக்குன்னா நேத்தே போயிட்டாரு. நேற்று என்ன நட்சத்திரம்னா சித்திரை நட்சத்திரம். ஆடி சித்திரை. இவர் ஆடி சுவாதி. இவர் முதல் நாளே போயிட்டாரு. எதுக்காக போயிட்டாருன்னா குருநாதர் நாளைக்கு கைலாயத்துக்கு வருவாரு, அவரை வரவேற்கணும்னு இவர் முன்னாடியே போயிட்டார். நேற்றைய தினம். இன்றைய தினம் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இன்னைக்கு அவங்களுடைய குரு சேர்த்திருந்தார். எங்கிருந்து வந்தாரு அப்படின்னா கைலாயத்திலிருந்து வந்தார். நம்ம அதெல்லாம் நம்ம போன தடவையே நம்ம ஏர்மூன் கலிக்காம நாயனார் வரலாற்றிலே நம்ம சிந்தித்தோம். இப்ப நம்ம கைலாய